நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சருக்கான டுமாரோ பிரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த வீடியோல ஃபர்ஸ்ட்டு டே டைம் ஃப்ரேமோட அனாலிசிஸ் பார்ப்போம். எஸ்டர்டே என்ன சொல்லியிருக்கிறத பார்த்துட்டு நாளைக்கான வியூஸ கன்டின்யூ பண்ணலாம். ஸோ எஸ்டர்டே வீடியோல என்ன சொல்லியிருந்தேன்னா, டே டைம் ஃப்ரேமோட பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜ்ல இருக்குன்ட்டு. இப்போ இன்னைக்கு பிரேக் அவுட்டும் நடந்திருக்கு. இந்த பிரேக் அவுட் சஸ்டெயின் ஆகுமா? புல் மூவ் கன்டின்யூ ஆகுமா? அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஸோ என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத ஸ்மால் டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இங்க என்ன சொல்ல வரேன்னா, டே டைம் ஃப்ரேம்ல பிரைஸ் ஆக்ஷன் லோ. அதாவது ஹையர் ஹைல இருந்து ஹையர் லோ வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்த ஹையர் லோ, இந்த இடத்துல இப்ப ஹையர் லோ ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த லோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இந்த ட்ரெண்டோட ரிவர்சலுக்கு சான்சஸ் இருக்கலாம். இந்த லோ வந்து ஒரு வேளை பிரேக் ஆயிடுச்சுன்னா. ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்றேன். ஸோ இந்த லோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல இன்னொரு விஷயமும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அது ஸ்மால் டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணும்போது சொல்றேன். ஸோ இந்த லோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் எப்படியோ, அதே போல 1 ஹவர் ஆகட்டும், 30 மினிட்ஸ் ஆகட்டும், சேம் அஸ் இட்ஸ் பிரைஸ் ஆக்ஷன் லோவா இருக்கு. அதாவது பிரைஸ் ஆக்ஷன் ஹை எப்படி வந்து டே டைம் ஃப்ரேம்ல ஹையா இருக்கோ, அதாவது ஹையர் ஹை எப்படி இருக்கோ, அதே போல ஹையர் லோ எப்படி இருக்கோ, டே டைம் ஃப்ரேம்ல சேம் அஸ் 30 மினிட்ஸும் சரி, 1 ஹவரும் சரி, ஹையர் ஹை, ஹையர் லோவா இருக்கு. அதாவது ட்ரெண்ட் ஒரு வேளை மார்க்கெட் வந்து இந்த லோவ பிரேக் பண்ணுச்சுன்னா, டே டைம் ஃப்ரேமும் செல் ஆகுது. 30 மினிட்ஸ் அண்ட் 1 ஹவரும் செல் ஆகுது. அதாவது இன்ட்ராடே டைம் ஃப்ரேமும் செல்லுங்கிற மோடுக்கு சேஞ்ச் ஆகுது. பட் டே டைம் ஃப்ரேம் செல் அப்டின்னா எது வரைக்கும் வரலாம்? அது நடந்தா தான். ஸோ எதுவரைக்கும் வரலாம்னா 23,400 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அவ்வளோதானே தவிர கம்ப்ளீட்டா செல் அப்படிங்கிறது சொல்ல வரல. இட்ஸ் கரெக்ஷனா கூட இருக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த பிரைஸ் செஷன் லோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. ஸோ டே டைம் ஃப்ரேம் ஆகட்டும், 30 மினிட்ஸ் அண்ட் 1 ஹவர் ஆகட்டும், சேம் எல்லா டைம் ஃப்ரேம்லயும் இந்த பிரைஸ் செஷன் ஹை, பிரைஸ் செஷன் லோ வந்து சேமா இருக்கு. ஸோ இதனால வந்து என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதுல வந்து லோ பிரேக் ஆனா தான் நமக்கு வந்து செல்லுங்கிறத சொல்றோம். பட் லோ ஆகாம ஒரு வேளை இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஐ வந்து நான் ஸ்ட்ராங்கஸ்ட்டா இருந்துருச்சு அப்டின்னா, எங்க போக வாய்ப்புகள் இருக்கு? அப்டின்ற ஒரு டவுட் இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து டார்கெட் எங்க? அப்டின்னா ஒரு லாங் டார்கெட் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் எஸ்டர்டே வீடியோல. ஸோ அது எங்க இருக்குங்கிறத பார்ப்போம். நியரஸ்ட்டா பார்த்தீங்கன்னா 25,350 25,350 வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு வேளை இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆனது ஃபெயில்ட் ஆகாம இருந்தது அப்படின்னா, நெக்ஸ்ட் லெவலா வந்து பார்த்தீங்கன்னா 25,350 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. பார்ப்போம் நமக்கு அதுக்கான சப்போர்ட்டிவ் ஸ்மால் டைம் ஃப்ரேம்ல குடுக்குதா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இப்ப இன்னைக்கான பிரேக் அவுட் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. பட் ஸ்மால் டைம் ஃப்ரேம் பிரேக் அவுட்டுக்கு பிறகு ஒரு ஃபெயில்டு கேன்ல குடுத்துருக்கறனால கொஞ்சம் டவுட் இருக்கு. மேபி கரெக்ஷன் ஆகலாம். அல்லது பிரைஸ் ஆக்ஷன் லோ வந்து பிரேக் பண்ணி ரிவர்சலும் ஆகலாம். பார்ப்போம். ஸ்மால் டைம் ஃப்ரேம் நமக்கு என்ன ஷோ பண்ணுது அப்படின்னு அனலைஸ் பண்ணும்போது செக் பண்ணுவோம். இப்போ ஸ்மால் டைம் ஃப்ரேம் அனலைசிஸ் நான் சொல்லியிருந்தேன். டே டைம் ஃப்ரேம் ஹை என்னவோ ஹையர் ஹை, ஹையர் லோ. ஸோ இது 2மே 1 ஹவர்லயும் சரி, 30 மினிட்ஸ்லயும் சரி, ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு வேவ் ஸ்ட்ரக்சரா நமக்கு இன்னைக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா, இதுதான் வேவ் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த வேவ் ஸ்ட்ரக்சர் டே டைம் ஃப்ரேம் ஹை 1 ஹவரும் சேம் எல்லாமே சேமா இருக்கு. ஸோ ஒருவேளை மார்க்கெட் வந்து லோ பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, நல்ல ஒரு டவுன் மூவ் எதிர்பார்க்கலாம். கன்ஃபார்மா கிடையாது. எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? இது எப்படி சொல்றேன்னா, பிரைஸ் ஆக்ஷன் ட்ரெண்டோட வேவ் ஸ்ட்ரக்சர் நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ட்ரெண்ட் வந்து எப்போ வந்து ஹையர் லோ பிரேக் பண்ணுதோ, நமக்கு வந்து ஃபாலிங் ஆகறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அது மேல வந்து இந்த டே டைம் ஃப்ரேமும் இருக்கிறனால எனக்கு வந்து மேபி சான்சஸ் இருக்கலாம். இந்த ஹை வந்து ஃபெயில்ட் ஆகலாம் அப்படிங்கிறது கன்ஃபார்மா ஃபெயில்ட் ஆகணுங்கிறது கட்டாயம் கிடையாது. ஒருவேளை இதுக்கு மேல நமக்கு பை சிக்னல் குடுத்தா நம்ம கண்டிப்பா பை சைடுல தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இப்ப நாளைக்கான வியூஸ் என்னங்கிறத பார்ப்போம். ஆ நாளைக்கு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, டுடே ஹை ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஹையா இருக்கு. அதாவது பிரைஸ் ஆக்ஷன் அ சொல்லப்போனா பிரைஸ் ஆக்ஷன் ஹை இன் ஸ்மால் டைம் ஃப்ரேம் ஓகேங்களா? 30 மினிட்ஸ் மாத்திக்குவோம். ஓகே. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நமக்கு இம்பார்ட்டன்டான சப்போர்ட் ஜோன் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த லெவல் அதாவது மார்க்கெட் வந்து ஒரு வேளை 24,000 ஆ 450 ஓகேங்களா? இந்த ரேஞ்சுக்கு கீழ அதாவது ஒரு வேளை இந்த ரேஞ்சுக்கு கீழ மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சு சஸ்டெயின் ஆனா மட்டும் தான்
நம்ம வந்து புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதர்வைஸ் புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. கால் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்றது தான் நல்லது. இப்ப நாளைக்கு பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் வந்து டே ஹைய பிரேக் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் கேண்டில் நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டிலா இருந்தது அப்படின்னா, உங்களுக்காக கிரீன் கலர் மாத்திக்கலாம். ஆம், ஒரு புல்லிஷ் கேண்டிலா இருந்தது அப்படின்னா, நெக்ஸ்ட் லெவலா 24,600 வரைக்கும் போகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நல்ல ஒரு புல் மூவ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நாளைக்கு பொறுத்தவரைக்கும் டே ஹை, இட்ஸ் அ பிரைஸ் ஆக்ஷன், லோ இன் ஸ்மால் டைம் ஃப்ரேம். ஸோ, அதனால ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் கேண்ட்லயே இந்த ஹைய பிரேக் பண்ணா, நல்ல ஒரு புல் மூவ் குடுக்க சான்சஸ் இருக்கு. ஸோ, ஒருவேளை இந்த பிரேக் பண்ணி ட்ரேட் ஆகுதுன்னா, கால் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். சப்போஸ் ஒருவேளை மார்க்கெட் வந்து இன் பிட்வீன்ல ஓப்பன் ஆகுது அப்படின்னா, ஒருவேளை பிரைஸ் ஆக்ஷன் வந்து இந்த சப்போர்ட் ஜோன் 24,450 ரீச் பண்ண பிறகு 2க்கு சாதகமா பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் ஆனாலோ, அல்லது டைரக்ட்டா வந்து ஹை பிரேக் பண்ணாலோ, நம்ம வந்து என்ன பண்ணலாம்? கால் ஆஃப் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். இங்கேயே பிரைஸ் ஆக்ஷன் குடுத்ததுன்னா, இந்த ஹை பிரேக் பண்றப்ப நம்ம கால் ஆஃப் சைட்ல எடுக்கலாம். ஒருவேளை டைரக்ட்டா போய் ஹை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, ஹை பிரேக் பண்றப்போ நம்ம கால் ஆஃப் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ, நாளைக்கான கால் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா இதுதான். சப்போஸ் புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, என்ன மாரி செட்டப் குடுத்தா புட் ஆப்ஷன் சைட் போலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். சப்போஸ் மார்க்கெட் இன் பிட்வீன் 24,450க்கு கீழ பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் பண்ணா, டவுன் ட்ரெண்ட இனிஷியேட் பண்ணுது. ஸோ, அதனால ஒருவேளை பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் பண்ணா, அதாவது 24,450க்கு பிலோ இந்த ரேஞ்சுக்கு கீழ பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் பண்ணா மட்டும் புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதர்வைஸ் டோன்ட் கோ ஃபார் புட் ஆப்ஷன். புட் ஆப்ஷன்க்குள்ள போகாதீங்க. ஆம், இந்த சப்போர்ட் ஜோனுக்கு கீழ பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் பண்ணா மட்டும் தான் நம்ம புட் ஆப்ஷன் சைட் போறது நல்லது. ஓகேங்களா? சப்போஸ் நாளைக்கு ஓப்பன் கேண்டிலே வந்து ரெட் பாரா இந்த ரேஞ்சுக்குள்ள க்ளோஸ் வச்சு கட் பண்ணாலும் நம்ம புட் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ, அது என்னங்கிறத நான் லைவ்ல அப்டேட் பண்றேன். டெலகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். வேணுங்கிறத போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ, பார்ப்போம். நாளைக்கு இந்த ஹை இந்த ஏரியால வந்து எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு நான் தெளிவா சொல்லிட்டேன். ஸோ, மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆக போகுதுங்கிறத ஒரு அசம்ப்ஷன்ல நம்ம இப்போ சொல்லியிருக்கோம். ஸோ, இந்த ஹை பிரேக் பண்ணாலும் கால் ஆப்ஷன் போலாம். ஒருவேளை இந்த ரேஞ்ச் 24,450 பிலோ பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் பண்ணா, புட் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். அதர்வைஸ் பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் பண்ணா, கால் ஆப்ஷன் சைட்ல போலாம். ஓகேங்களா? ஸோ பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆக போகுது, எப்படி ஓப்பன் ஆக போகுது அப்படின்றத. ஒருவேளை கேப் அப் ஆனா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம லைவ்ல அப்டேட் பண்றோம். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நீங்க இந்த வீடியோ புதுசா பார்க்குறவங்களா இருந்ததுன்னா, தயவு செஞ்சு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.